படித்ததில் பிடித்தது பிடித்ததில் ரசித்தது எபிசோடில் நான் உங்கள் கோமதி ஃப்ரம் தென்றல்லேருந்து. இன்றைக்கி காலையில் என்னோடய பசங்க அம்மா லீவ் விட்டாச்சு வரீங்களா, கோயிலுக்கு போகலாமா, ஃபேமிலியாக போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நம்ம எப்போவோ எங்கேவோ படித்த சில விஷயங்கள் நமக்கு மூளையில் ஸ்ட்ரைக் ஆகும் பார்த்திங்களா, அந்த மாதிரியான வரிகளை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றப்ப சாம்பல் விபூதியாக மாறுது, எலுமிச்சை கனியாக மாறுது, சாதம் பிரசாதமாக மாறுது, தண்ணீர் தீர்த்தமாக மாறுது. ஆனால் எந்தவித மாற்றமுமே இல்லாமல் போன மாதிரியே திரும்ப வர்றான் பார்த்திங்களா, அவன் மட்டுமே மனுஷன் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. எவ்வளவு அருமையான வரிகள், என்னை ஒரு நிமிஷம் யோசிக்க வச்ச வரிகள், அப்படி தானேங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணுங்க, சாமி கும்பிடுறது எப்படி கும்பிடணும், கடவுள்கிட்ட போய் கடவுளே இந்த பிறப்பை எனக்கு தந்தது நீ தான், உலகத்துக்கு வரும்போதும் எதையும் கொண்டுட்டு வரல, இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நான் எதையும் கொண்டுட்டு போகிறதில்ல. ஸோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நீயே முழு காரணக்கர்த்தாவாக இருக்கிற. நான் இந்த பூமிக்கு பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டி என்னோடய குலத்தை காத்தது நீ தான், என்னோடய காலத்துக்கு பிறகும் என்னோடய குலத்தை காக்க போகிறதும் நீ தான். இப்படி எல்லாமே நீயாக தான் இருக்க. ஜஸ்ட்டு நான் உன்னோட பார்ட்டாக ஒரு கருவியாக மட்டுமே தான் இருக்கேன். உனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி. எனக்கு தேவையானதை நீயே கொடுக்குற. யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாருக்கும் கஷ்டமாக இல்லாமல், யாரையும் பார்த்து பொறாமப்படாத ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை மட்டும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சாஷ்டாங்கமாக அந்த கடவுளை வேண்டிட்டு மன தூய்மையோட நம்ம மனசில் இருக்கிற அழுக்கு, கேள்வி, குழப்பம், பதட்டம் இதை எல்லாத்தையும் அந்த கோயிலே விட்டுட்டு நாம் அப்படி போகிறோமா அப்படின்னா அது கேள்வி தானே. நம்ம எப்படி போவோம், போகும்போதே கடவுள்கிட்ட 1008 கோரிக்கைகள் வைப்போம். கடவுளே நான் உனக்கு இது செய்கிறேன், நீ எனக்கு அது செய். ஒன்று நம்மளோட கோரிக்கையை வைக்க போவோம், இல்லைனா கடவுள்கிட்ட பேரம் பேச போவோம், இல்லைனா நான் உன் கோயிலுக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன், எத்தனை தடவை உன்னை கும்பிட்ருக்கேன், நான் கேட்டது நீ ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறதுக்கு போவோம். அப்படி தானே. இந்த 3 விஷயங்களில் தான் நம்மள பெரும்பாலானோர் செய்கிறோம். ஆனால் இதை தாண்டி யார் ஒருத்தவங்க போயிட்டு வெளியே வரும்போது நிம்மதியாக ஒரு புது மனசோட ஒரு புத்துணர்ச்சியோடு வெளியே வராங்களோ அவங்களுக்கு கோயிலுக்கு போனதுக்கான முழு திருப்தி, முழு பலன் கிடைக்கும். இதே மாதிரியான கோயிலுக்கு போன அனுபவங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.